வெஜிடபிள் குருமா குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி. அது கூட வந்து உருளைக்கிழங்கு, கேரட் அண்ட் பச்சை பட்டாணி இது 3 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள்தூள், மல்லித்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் இது 3 ஆட் பண்ணி கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கல்ல, சோம்பு கொஞ்சம் இது 3 வந்து தண்ணி விட்டு கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். அரைச்சது விழுத வந்து நான் அதில் காயோட வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு குக்கர் வந்து மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விடணும். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த குருமா வெஜிடபிள் குருமா பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.